தெய்வத்தின் குரல் இரண்டாம் பாகம். அத்வைத்தம். வேதத்தின் முடிவும் சங்கரரின் முடிவும் ஒன்றே. பகுதி 3. முடிந்த முடிவாக மாண்டூக்கிய உபனிஷத்தில் பிரணவஸ்வரூபத்தை தீர்மானம் பண்ணுகிற இடத்தில் அது 3 நிலைகளையும் தாண்டி பிரபஞ்சம் ஒடுங்கி லயிக்கும் இடம். அதுவே சிவம், உயர்ந்த க்ஷேமம், அத்வைத்தம். இப்படி இருக்கிற அந்த ஓங்காரம் ஆத்மாவேதான். எவன் இதை அறிந்தவனோ அவனே அறிந்தவன் என்று தெளிவாக அத்வைத்த நிலைதான் ஆத்ம சாட்சா்காரம் என்று சொல்லி இருக்கிறது. துவைத்தம் என்பதை இப்படி முடிந்த நிலையாகவா நிர்தாரணம் பண்ணி இருக்கிறது? இல்லை. துவைத்தம் என்ற வார்த்தை பிருஹதாரண்யகத்தில் வருகிறது. துவைத்தம் போல எந்த நிலை இருக்கிறதோ அந்த நிலையில்தான் ஒருத்தன் இன்னொன்றை முகர்கிறான், இன்னொன்றை பார்க்கிறான், இன்னொன்றை அறிகிறான். எந்த நிலையில் துவைத்தம் போய் எல்லாம் ஆத்மாவாகவே விளங்குமோ அப்போது எதனால் எதை முகர்வான், பார்ப்பான், அறிவான்? எதனால் இது எல்லாம் அறியப்படுகிறதோ அதை எதை கொண்டு அறிய முடியும் என்று வருகிறது. 2.4.14, 4.5.15 இதிலிருந்து எல்லாவற்றையும் அறிகிற ஆத்மாவை துவைத்தமாக இருந்து கொண்டு அறியவே முடியாது. அத்வைத்தமான அப்படிப்பட்ட நிலையைத்தான் அடைய வேண்டும் என்றே உபனிஷத் சொல்கிறது என்று ஸ்பஷ்டமாக தெரிகிறது. துவைதத்தை அது நிர்தாரணம் பண்ணவில்லை, நிலைநாட்டவில்லை. விவகாரத்தில், நடைமுறையில் எல்லாம் பேதப்பட்டு துவைதமாக தெரிந்தாலும் இந்த விவகாரம் நிஜமில்லை என்பதால் தான் எங்கே துவைத்தம் போல இருக்கிறதோ எத்ர ஹி துவைத்தம் இவ பவதி என்று சொல்கிறது. துவைத்தமாகவே இருந்தால் அது நிஜம். துவைத்தம் போல இருக்கிறது என்றால் அது நிஜம் இல்லை. வேறு நிஜமான ஒன்றுதான் இது போல தெரிகிறது என்றே அர்த்தமாகும். துவைத்தத்துக்கு வேறான ஒன்று என்றால் அது அத்வைத்தம்தான். அதனால் அத்வைத்தம்தான் நிஜம் என்றாகிறது. இதை ஒட்டியே எத்ரவா சர்வம் ஆத்மா ஏவ அபூத், அதாவது எப்பொழுது எல்லாம் ஆத்மாவாகவே ஆகிவிட்டதோ என்றும் அத்வைதத்தை சந்தேகமற சொல்லி இருக்கிறது. துவைதத்தை போல என்று சொல்லப்பட்டாலும் ஆத்மாவை போல என்று இல்லை. போல என்ற இடத்தில் துவைதமும், ஆத்மாவாகவே ஆகிவிட்டதோ என்ற இடத்தில் அத்வைத்தமும் சொல்லப்படுகிறது. ஏவ என்று ஒரு பதம் அத்வைத்தமான ஆத்மாவை சொல்லும் இடத்தில் இருக்கிறது. ஒரு பதத்துக்கு பிறகு ஏவ வந்தால் அதற்கு மேலே முடிவாக வேறொன்று சொல்வதற்கில்லை என்று கொள்ள வேண்டும். ஆத்மா ஏவ என்ற இடத்தில் எல்லாம் ஆத்மாவாகவே ஆகிவிட்டதோ என்று சொல்லப்படுகிறது. ஆத்மாவாக என்று மட்டும் சொல்லாமல் ஆத்மாவாகவே என்பதனால் முடிவு ஆத்மஸ்வரூபமே என்று தெரிந்து கொள்ள வேண்டும். போல என்றால் தோற்றமே ஒழிய சத்தியம் இல்லை. அவனை போல என்றால் அவன் இல்லை என்று தெரிகிறது. ஆகவே துவைத்தம் போல என்றால் துவைத்தம் இல்லை என்பதுதான் சித்தாந்தம். நம்முடைய கண்ணுக்கு தோன்றுகிறது துவைத்தம். அது வெறும் தோற்றம். சாஸ்திரத்தை கொண்டு தெரிந்து கொள்வது அத்வைத்தம். அதுதான் சித்தாந்தம். சர்வம் ஆத்மைவ என்பதே சத்தியம். இங்கே ஆத்மா என்று இருக்கிறதே, பரமாத்மா என்றல்லவா இருக்க வேண்டும் என்று கேட்கலாம். பரமாத்மா என்றால் அல்பாத்மா வேறு இருக்க வேண்டும். அப்படி ஒன்று இல்லை. ஆதலினால் பரமாத்மாவும் இல்லை. எல்லாம் ஒரே ஆத்மாதான். துவைத்த நிலையில்தான் பரமாத்மா, ஜீவாத்மா என்று இரண்டாக சொல்வது. அத்வைத்தமாக மாறினால் ஒரே ஆத்மாதான். மோக்ஷம் என்பது பயம் இல்லாத இடம். அது பயமுள்ள இடமானால் அங்கே போவதற்கு நாம் பாடுபட வேண்டியதே இல்லை. அத்வைத்திகளை தவிர மற்றவர்களுக்கு மோக்ஷத்திலும் பரமாத்மா, ஜீவாத்மா என்று 2 உண்டு. துவைத்தம் இரண்டில்லாமல் ஆவதை அவர்கள் சொல்வதில்லை. உபனிஷத் என்ன சொல்கிறது? துவைத்தம் இருந்தால் அங்கே பயம் இருக்கத்தான் செய்கிறது என்கிறது.
பரம்பொருளில் ஒருவன் கொஞ்சம் பேதத்தை, துவைத்தத்தை கல்பித்து விட்டாலும் உடனே பயத்துக்கு இடம் ஏற்பட்டு விடுகிறது என்று சொல்கிறது. தைத்திரீயம் 2.7, பிருகதாரண்யகம் 1.4.2. துவைத்தத்தால் பயமும் துக்கமும் உபதிரவமும் உண்டாகின்றன என்று பல இடங்களில் உபனிஷத்துகள் சொல்கின்றன. 2 வித்தியாசமான வஸ்துக்கள் இருந்தால்தான் ஆசை, பயம், துக்கம் முதலியவை உண்டாகின்றன. நமக்கு பிரியமானவர்கள் இறந்து போனால் துக்கம் உண்டாகிறது. நாமே போனால் துக்கம் இருக்காதே என்று நினைக்கிறோம். நாம் போவதில் நமக்கு துக்கம் கிடையாது. ஆகையால் எல்லோரும் நாமாக இருந்துவிட்டால் துக்கமே இல்லை. துக்கம் தோன்றினால் பேத நினைவு இருக்கிறது. பிரியம் எதனால் உண்டாகிறது? 2 என்னும் நினைவினால்தான். நமக்கு இன்னொன்றாக இருப்பதிலேதான் பயமும் பிரியமும் துக்கமும் உண்டாகின்றன. பகவானே இப்படி வேறாக இருந்தாலும் இவை உண்டாகும். ஆகவே அவரே நாம் ஆகிவிட்டால்தான் துக்கமே இல்லை, பயமே இல்லை, ஆசை துவேஷங்களுக்கும் இடம் இல்லை. மோட்சத்தில் அப்படி 2 ஆகிவிட்டால்தான் அது நிஜமான விடுதலை. ஆகையினால்தான் 2வது வேண்டாம், அத்வைத்தந்தான் சத்தியம் என்று வேதாந்தம் முறையிடுகிறது. இந்த விஷயத்தை நம் ஆச்சாரியால் தீபம் போல் எடுத்துக்காட்டி மறவாதீர்கள் என்று விளக்கி இருக்கிறார். பாஷ்ய தீபம் என்று பாஷ்யத்திற்கு பெயர். வேதத்தில் துவைத்தம் என்று வந்திருக்கிறது என்றவுடன் துவைத்தம்தான் வேத முடிவு என்று சொல்ல ஆரம்பித்து விடுகிறார்கள். அது எந்த இடத்தில், எதற்காக, எந்த முடிவுக்கு முன்பு சொல்லப்பட்டிருக்கிறது என்று ஆலோசிப்பதில்லை.